ஓஜி சம்பவம்ன்றாங்கல்ல, எங்க அண்ணன் கிரிக்கெட்ல பண்ணாத ஓஜி சம்பவமே கிடையாதுங்க. கிரிக்கெட்ல இன்ட்ரெஸ்டே இல்லாத ஒரு ஆளு அவங்க அப்பாவோட இன்ஃப்ளூயன்ஸ்னால நீ கிரிக்கெட்டர் தான் ஆகணும்னு சொல்லனால உனக்கு நானே ட்ரைனிங் கொடுக்குறேன்னு சொன்னதுனால கிரிக்கெட்டர் ஆறாருங்க. மனுஷன் பண்ண ஒரு ரெக்கார்டு 6 பாலுக்கு 6 6. சும்மா இருந்தவனா தூண்டி விட்டாங்க. என்ன சொன்னாங்கன்னு பார்த்தோன்னா அவன் கழுத்தை அறுத்துருவேன்னு சொன்னாங்க. யாரு கழுத்தை யார் எடுக்கிறா நீ பாலை போடுற அப்படின்னு ஃபிளின்டாப்ட சொல்ல ஆமாம் இதுக்கு நடுவில் மாட்டினது ஸ்டூவர்ட் பிராட் தான். அவர் பால்ல 6 பாலுக்கு 6 12 பால்ல 50. இன்னும் அந்த ரெக்கார்டை யாருனாலும் பீட் பண்ண முடியல. இனி பீட் பண்றது ரொம்ப சிரமம். நீங்க ஒத்துக்கிறீங்களோ இல்லையோ 2007 2011 இந்த 2 வேர்ல்டு கப்பும் யுவராஜ் சிங் இல்லைனா ஜெயிச்சிருக்கவே முடியாது. சரி அந்த அண்டர் 19 வேர்ல்டு கப்பையும் ஜெயிச்சுக்கோங்க. அதுலயும் ஜெயிச்சிருக்கிறது ரொம்ப கஷ்டம். எல்லாரும் அடிக்கிறதாடா அப்படின்னு கேட்டீங்கன்னா கேன்சர் பிச்சிலே ரத்த வாந்தி எடுத்துக்கிட்டு அண்ணன் அடின்னு அடிப்பாங்க. அந்த 2 எடிஷன்ல பிளேயர் ஆஃப் த சீரீஸே இவர் தான். பேட்டிங் ஸ்டான்ஸே முனையா இருக்கு. அவர் அடியை பார்த்து தான் சுல்லான் யுவராஜ் சிங்னு அபிஷேக் சர்மா வந்துட்டு இருக்காரு. பிச்சிலே ரத்தம் எடுத்துக்கிட்டு செஞ்சுரியா போட்ட கதையெல்லாம் இருக்குங்க. அபிஷேகா யுவராஜா கமெண்ட்ஸ் லீவ் பண்ணிட்டு போங்க.